நிச்சயமாக தீபிகா. தென்காசி மாவட்டம் ஸ்ரீவண்ணல்லூர் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் பிள்ளை மற்றும் மகராசி என்ற தம்பதியினர் நேற்று மாலை நேரத்தில் வயல்வெளிகளில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தனர். இந்த வயல்வெளியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது அங்கு தென்னை மரத்தில் இருந்த கடந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷவண்டு ஆனது அவர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த விஷவண்டு ஆனது அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த 5 நபர்களை கடித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விஷவண்டு கடித்ததை தொடர்ந்து அவர்கள் சிகிச்சைக்காக தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சையானது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் வயது முதிர்வின் காரணமாகவும் விஷவண்டு கடித்ததன் காரணமாகவும் 80 வயதை நிறைந்த சண்முகம் பிள்ளை மற்றும் அவரது மனைவியான மகராசி ஆகிய இருவரும் இன்று காலை உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீதம் 3 நபர்கள் அங்கு சிகிச்சையில் இருந்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் வயல்வெளியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த கணவன் மனைவியை விஷவண்டு கடித்ததில் அவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று கூற வேண்டும் தீபிகா.